வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார், மனநல மருத்துவர். இன்னைக்கு சைக்கியாட்ரியில ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போறோம். எந்த விதமான மருத்துவ பிரச்சனைகள், ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கரை வியாதினா நம்மளால பிளட் சுகர் லெவலை பார்க்க முடியுது, லாங் டேர்ம் பிளட் சுகர் கண்ட்ரோலை பார்க்கறதுக்கு HbA1c பார்க்க முடியுது, ரத்த அழுத்தம் அப்படின்னா நம்மளால எக்ஸாக்ட் பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ண முடியுது. இந்த மாதிரி மனநல பிரச்சனைகளுக்கு ஏதாவது அளவீடு உண்டா, அதை நம்ம பார்க்கறதுக்கு நம்மகிட்ட என்னென்ன டூல்ஸ் இருக்கு, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதாவது வழக்கமா நீங்க சைக்கியாட்ரிஸ்ட் இல்லை சைக்காலஜிஸ்ட்டை போய் மீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க உங்களோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, என்னென்ன கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது சார்ந்த கம்ப்ளைண்ட்ஸை நீங்க போய் சொல்லியிருப்பீங்க. நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை பேசிஸா வச்சு அதை வச்சு ஒரு டயக்னோசிஸை டாக்டர் சொல்றாங்க. இதுல பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. அதாவது பேஷண்ட் அவங்களோட நலனுக்காக இல்லை ஏதாவது ஆதாயத்துக்காக போலியான சிம்டம்ஸை சொல்லி அதற்கான மருந்துகளை வாங்கிக்கலாம். இல்லை சிலர் ஃபார் எக்ஸாம்பிள் ADHDங்கிறது ஒரு காமனான டயக்னோசிஸ். அதாவது பல காலேஜ் படிக்கிற மாணவர்கள் என்னால் கவனம் செலுத்த முடியல, எப்போ இருந்து ஆரம்பிச்சதுன்னு கேட்டால் இது குழந்தை பருவம் முதலே போயிட்டு இருக்கு என்று சொன்ன உடனே அப்புறம் கொஞ்சம் கொஷினர் எல்லாம் நம்ம கொடுத்தோன்னா அதையும் ஃபில் பண்ணி ரிலேட்டிவ்லி ஹையாக ஸ்கோர் பண்ணி அவங்களோட டயக்னோசிஸும் ADHD வந்துடும். அதுக்கு பிறகு அதுக்கான மாத்திரைகளையும் ஆரம்பித்து இந்த மாதிரி எக்ஸாமை கிளியர் பண்ணுறது, இல்லை ரொம்ப ப்ரெஷர் சுச்சுவேஷனில் அவங்களோட கவனம் செலுத்துகிற திறனை அதிகரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்தியாவில் மட்டும் இல்லை உலகளவில் ரொம்ப அதிகமாயிட்டு வருது. சரி, பேஷண்ட் சொல்கிற இன்ஃபர்மேஷன் இல்லை அவங்கள சார்ந்தவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் டயக்னோசிஸ் செய்யாமல் அதை சார்ந்து மற்ற என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுக்கலாம் ஆஸ் அ சைக்கியாட்ரிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேல்ஸ் அப்ளை பண்ணலாம், டயக்னோஸ்டிக் சைக்கோமெட்ரி பண்ணலாம். பட் இதை தவிர என்னென்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ADHDயில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்சுவல் பிரெயின் வேவ்ஸை ரெக்கார்ட் பண்ணலாம். அதாவது QEGயில் தீட்டா பீட்டா ரேஷியோ அப்படிங்கிற ஒரு மார்க்கர் இருக்கு. ஸோ உண்மையான நியூரலாஜிக்கல், அதாவது ADHD இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த நியூரலாஜிக்கல் சிக்னேச்சர் இருக்கும், அதாவது தீட்டா பீட்டா ரேஷியோ ஹையாக இருக்கும். ஸோ இதன் மூலமா இந்த மாதிரியான சூழ்நிலைகள், அதாவது ஒருத்தர் சொல்லும் இன்ஃபர்மேஷன் மூலமாக மட்டும் டயக்னோசிஸ்க்கு நம்ம வராமல் அடிஷ்னல் அப்ஜெக்டிவ் மார்க்கர்ஸ், அதாவது யாரு டெஸ்ட் பண்ணாலும் எப்போ டெஸ்ட் பண்ணாலும் அது அவங்களோட கவனம் செலுத்தும் திறனில் இருக்கும் குறைபாடை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு மார்க்கர். ஸோ இது தவிர உண்மையிலே அவங்கள கவனம் தேவைப்படுகிற ஒரு டாஸ்கை பண்ண வச்சு அதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு ADHD, அதாவது கவன சிதறல் பிரச்சனை இருக்கிறவங்களோட அவங்களால ஐயை ஒரே இடத்துல பாயிண்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஐ ட்ராக்கிங், மோஷன் ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லும் இன்ஃபர்மேஷன் மூலமாக மட்டுமல்லாமல் பல விதமான, அதாவது ஜஸ்ட் லைக் பிளட் சுகர் இருக்கவங்க சொல்லுவாங்க எனக்கு படபடப்பு வருது, குயிக்காக பசி வருது, அப்புறம் நைட்டில் சுகர் கிரேவிங் இருக்குன்ட்டு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம பிளட் டெஸ்ட், இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ஃபாஸ்டிங், போஸ்ட் பிராண்டியல், HbA1c பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அடிஷ்னல் மார்க்கர்ஸை நம்ம கொண்டு வரும்போது லைக் ஒரு ட்ரூ டயக்னோசிஸ் பக்கத்தில் நம்மளால போக முடியுது, ரேதர் தேன் ரிலையிங் ஆன் ஜஸ்ட் அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன். So the chances of fabrication will be extremely low. So once the electrodes are placed in appropriate location, the sensor check is done and the recording now stay starts. Still. You can see that the electrode placement is verified and you proceed with the task. This task is keeping eyes open and relaxing. That is resting state EEG recording with eyes open is being recorded. Then after the baseline recordings are completed, we will proceed to continuous performance task, which actually measures your attention.
As you can see at the end, you get the task performance, brain map, also several other parameters that will give you insight into your brain activity, more particularly theta beta ratio, which is predictive of ADHD.